சில நாளைக்கு முன்னாடி சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நான் பேசிட்டு இருக்கும் போது அதில் ஒரு பையன் சண்டே கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு படத்தை வரைஞ்சிட்டு இருந்தான். அது என்ன இருந்துச்சு அப்படின்னா, 2 மலை, அதுக்கு நடுவில் சூரியன் இருந்தது. இது எல்லாருமே நம்ம சின்ன வயசுல நம்ம வரைகிறது தான். 2 மலை வரைவோம், சூரியன் வரைவோம், அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு வரைவோம், அங்கே ஒரு தென்னை மலை வரைவோம், மேலே காக்காலாம் போகிற மாதிரி வரைவோம், அதுக்கப்புறம் மேகம்லாம் வரைவோம்ல, அது மாதிரி நிறைய வரைஞ்சி வச்சுருந்தான். அதை பார்க்கும்போது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, அதை தாண்டி அதில் ஒரு ஃபினிஷிங் இருந்தது. என்னன்னா, இது இல்லை அதுலேருந்து குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு இயற்கையாக என்னெல்லாம் இருக்க முடியுமோ எல்லாமே இருந்துச்சு. அது ஒரு குறை கண்டுபிடிக்க முடியல. அப்போ நான் அதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று யோசிச்சு பார்த்தேன். தேவன் படைக்கும் போது, இந்த உலகத்தை படைக்கும் போது எதெல்லாம் இருந்தால் அந்த உலகம் அழகா இருக்குமோ, எதெல்லாம் இருந்தால் அது ஒரு பர்ஃபெக்டாக இருக்குமோ, அது எல்லாத்தையும் படைச்சார். அப்போ வெளிச்சம் உண்டாக்கு கடவுதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் சிந்தையில வெளிச்சம் உண்டாயிருக்கும் தானே. மிருக ஜீவன்கள் உண்டாக கடவுதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி சிங்கம்னா இப்படிதான் இருக்கணும், புலினா இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு பிம்பம், ஒரு கிரியேஷன் இதுல உண்டாயிருக்கணும் தானே. அப்போ நம்மளை உருவாக்கும் போதும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க, நம்ம சாயல ஒருத்தனை உருவாக்குவோம். அப்போ நம்ம அவருடைய கரத்தினால உண்டாகிறதுக்கு முன்னாடியே அவர் சிந்தையில நம்ம உருவாயிட்டோம். அப்போ சிந்தையில உருவான நாம ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ், அப்படிதானே சொல்லணும். நம்ம சிந்தையில ஒரு விஷயம் இருக்கு, அந்த சிந்தையில இருக்க விஷயத்தை வெளியில கொண்டு வரும்போது அது நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். அப்படித்தானே, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். இப்போ லைட்டை செஞ்ச தாமஸ் ஆல்வா எடிசன் 1001வது முறை தான் அவர் அந்த ட்ரை பண்ணி தான் 1001வது ட்ரைல தான் பல்பை கண்டுபிடிச்சாரு. அப்போ இந்த 1000 தடவை அவர் ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய மனசுல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிக்க போறேன், இப்படி ஒரு லைட்டு நான் கண்டுபிடிக்க போறேன், அது இந்த தோற்றத்துல இருக்கணும், அது இப்படி எரியணும், அதுக்கு இப்படி கரண்ட் சப்ளை கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே அவர் ஆல்ரெடி சிந்தையிலேயே கம்ப்ளீட்டா உருவாக்கிட்டார். ஆனா அதை செயல்ல கொண்டு வரதுக்கு லேட் ஆச்சு. 1000 ட்ரை பண்ணாரு. இப்போ 1001வது தடவை அவர் கண்டுபிடிச்ச பிறகு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட போய் கேட்டாங்கன்னா, 1000 தடவை தோத்துருக்கிறீங்க, உங்களால அதை எப்படி கிவ் அப் பண்ணாம திரும்ப திரும்ப ட்ரை பண்ண முடிச்சுன்னு சொன்னப்போ அவர் சிம்பிளா ஒரு பதில் சொன்னாரு. நான் 1000 முறை தோத்தேன்னு யார் சொன்னா, நான் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன், அல்லது நான் யோசிச்சு வச்ச அந்த லைட்ல 1000 குறை இருந்துச்சு. அந்த 1000 குறையும் சரி பண்ண எல்லா குறையும் சரியான பிறகு நான் இருதயத்தை நினைச்ச அந்த விஷயம் இன்னைக்கு செயல்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நம்மை இப்படிதான் இருக்கணும்னு விரும்புறாரு. அவர் மனசுல ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார், நீங்க இப்படிதான் இருக்கணும்னு. ஆனா அது நடக்கிற வரைக்கும் நம்மகிட்ட இருக்க குறைய சரி பண்ண அவர் நம்மளை உடைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, ரொம்ப காயப்படுத்துறாருன்னு சொல்லி. தப்பே இல்லை. உடைக்கப்பட்டா தான் சிற்பம் உண்டாகும். ஒரு கல் இருக்கு, அந்த கல்லாவே விட்டுட்டா அப்படியே கல்லு தான், அது யாருக்கு யூஸ் இல்லை. ஆனா அது அடி வாங்குச்சு அப்படின்னா, ஒளியினால ஒரு சரியான சிற்பியினால அடி வாங்குச்சு அப்படின்னா அது ஒரு சிற்பமாய் மாறி அநேகருக்கு கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருளாய் மாறும். உங்க வாழ்க்கையிலையும் தேவன் உடைக்கிறாருன்னா கவலைப்படாதீங்க. அவர் விரும்புகிற அந்த பிம்பம் வர வரைக்கும், அவர் விரும்புகிற அவர் சிந்தையில இருக்கிற அந்த கிரியேஷன் நீங்களா மாறுற வரைக்கும் நீங்க உடைக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். ஆனா ஒரு நாள் அந்த குறையெல்லாம் மாறின பிறகு நீங்க எல்லாருக்கும் முன்னாடியும் சிறந்தவர்களாய் மாறி நிற்பீங்க. அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. உடைக்கப்படுவதை குறித்து கவலைப்படாதீங்க. ஏன்னா தேவனுடைய கிரியேஷன்ல ஒரு குறை இல்லை. உங்களால இந்த உலகத்துல தேவனால படைக்கப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை குறிச்சு ஒரு குறை சொல்ல முடியுமா பாருங்க. இது இப்படி இருந்தா அழகா இருக்குமே, இந்த மீன் இப்படி இருந்தா அழகா இருக்குமே, இந்த சிங்கம் இப்படி இருந்தா அழகா இருக்குமே, சொல்லவே முடியாது. அவ்வளவு பர்ஃபெக்டா உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் அவருடைய நினைவுல நம்ம எப்படி இருப்போம்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம குறையுள்ள பாண்டம் தான், ஆனா அவர் நினைவுல வைத்திருக்கிற அந்த குறையில்லாத அந்த கிரியேஷன், நம்மளை பற்றின ஒரு இமேஜ் இருக்குல்ல, ஒரு தரிசனம் இருக்குல்ல, ஒரு திட்டம் இருக்குல்ல, அந்த திட்டம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதை யாராலையும் குறையே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வரைக்கும் அவர் உடைச்சிட்டே தான் இருக்க போறாரு. ஆனா அந்த உடைக்கப்படுவது உங்களை உருவாக்குவதற்காக, உங்களை ஒன்றும் இல்லாம ஆக்குறதுக்கு இல்லை. கவலைப்படாதீங்க.